ஹாய்டா. ஃபோர்ஸ் மேரேஜ் பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்தலாம். இப்போது வயன் அந்த பெயிண்டரை க்ளீன் பண்ணிட்டு இருந்திருப்பா இல்லையா, அதுலேருந்து பார்க்கலாம். நல்லா க்ளீன் பண்ணான். இது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? ரிசல்ட்டை உடச்சிட்டு க்ளீன் கூட பண்ணாம போற. இது எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் இதோட வேல்யூ என்னன்னு? பயங்கரமாக கத்திட்டு இருக்க. நீங்கள் ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி போட்டுட்ருக்கீங்க. அது ஒன்று ஒன்றா எடுக்கும் போதே கையில் போட்டு லைட்டாக கிழிச்சு ரத்தம் கூட வருது. நீங்கள் ஆன்டி பார்த்து வேக்கமில் க்ளீன் பண்ணுறேனே, இங்கே பாருங்க கையில் அடிப்பட்டுச்சு. வேக்கமில் க்ளீன் பண்ணுறியா? ஹே, இவ்வளோ பெரிய திங்ஸ் உழைச்சிருக்க, உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். வேக்கமில் க்ளீன் பண்ணா இப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஏன் தெரியுமா? இதோ உடஞ்சதுனால உன்னை நான் பனிஷ் பண்ணிட்டுருக்கேன்ல. எனக்கு இது இவ்வளோ பெருசு, உடஞ்சது கூட எனக்கு பெருசாக தெரியல. ஒன்று நான் பனிஷ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. ஸோ க்ளீன் பண்ண அமைதியாக க்ளீன் பண்ணிட்டுருக்கீங்க. வருது. இது கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தானே இருக்கு, இது மட்டும் வேக்யூம். அவங்க ஒரு மாதிரி பார்க்க சரி வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்களே க்ளீன் பண்ணுறீங்க. நீங்கள் க்ளீன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்க உங்களே பார்த்துட்ருக்காங்க. முடிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு ரூமுக்கு போக ட்ரை பண்ணுறீங்க. ஏய் லேலா, க்ளீன் பண்ணிட்டேன் ஆண்டி. சரி, ரத்தம் வருது, நான் போயிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இங்கே வா. எங்க? ஏ மேடம் சொன்னாதான் வருவீங்களா? இல்லை, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி என்கிட்ட சிக்காம நீ உன் அக்கா சாரி தங்கச்சி அவ 2 பேரும் இங்கிருந்து ஏதாவது சொல்லிட்டு போயிட்டுருங்க. அண்ட் நீ எனக்கு இன்னைக்கு சிக்கியிருக்க, உன்னை நான் இன்னைக்கு அனுப்புகிற மாதிரி இல்லை. ஆஃபீஸ் போகணுமா? ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்ன கழிட்டு போகிற? இங்கே வா ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறத நீ பண்ணு அப்படின்னு பிடிச்சி கிச்சனுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. கையில் ரத்தம் வந்துட்டே இருக்கு. ஆண்டி நான் அது மட்டும் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்க. கிச்சனில் விட்டுட்டு கிச்சனே பார்த்தியா எப்படி இருக்குன்னு? அதான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணு, அதுக்கப்புறம் உன் கையை க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே போ ஆண்டி. போடி. உள்ளே போறீங்க, பாத்திரம் தேய்க்கிறீங்க, கையெல்லாம் எரியுதா? ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. எல்லா ஒர்க்கும் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் அந்த கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் ஆண்டி. டைம் ஃபிக்ஸை பார்க்குறீங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆஃபீஸ் போகிறதுக்கு. அங்கே என்னடி பார்த்துட்ருக்க? இல்லை, ஆஃபீஸ்க்கு ஆல்ரெடி. ஆஃபீஸ் போகிறியா? ஆஃபீஸ் போகிறேன்னு ரியா தானே அவள் பேர். போயிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு வரா. ஒருத்தி படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாள்ல. நீ ஆஃபீஸ் போகிற. நீ ஆஃபீஸ் போகிறேன்னு எனக்கு தெரியாது. இப்போது அதை பற்றி எனக்கு கவலையும் தெரியாது. ஸோ வேலை பாரு. நேற்று மார்னிங்கே கொஞ்சம் லேட்டாக போன திட்டு வாங்கினேன் ஆண்டி. அங்கேயும் போய் திட்டு வாங்குறியா? உன்னெல்லாம் யாருக்குமே பிடிக்காதோ. போ பார், அங்கிளுக்கு கரெக்டாக மாற்ற போடணும் தெரியும்ல. மார்னிங் அவருக்கு குக் பண்ணி கொடுத்துட்டேன். ஓ, அந்த ஆளுக்கு கரெக்டாக ஃபுட் கொடுக்குறது நீயா? ஏன் அவர் மட்டும் தான் சாப்பிட்டு வர அந்த வீட்டில்? வேறு யாரும்? உங்களுக்கு குக் பண்ணி வச்சிருவேன் டெய்லி. அவங்களுக்கு புரியுது கரெக்ட் டைம் எப்படி ஃபுட் வருதுன்னு. சைலண்டாக இருந்துட்டு ஃபுட் பிளேட் ஓப்பன் பண்ணி நீங்கள் சமைச்சு வச்சுருக்கீங்க, அதெல்லாம் தூக்கி டஸ்ட்பினில் கொட்டுறாங்க. நீங்கள் சைலண்டாக பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. உட்காந்து சமை, அவ்வளோதான். ஆக்கிறதுக்கு போயிட்டு வேறு வழி இல்லை, சமைச்சாகணும். ஸோ குக் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களால் நின்று குக் பண்ண முடியல. மார்னிங்கே ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்து அந்த மாதிரி தான் சமைச்சிருப்பீங்க. இப்போ சுத்தமாக முடியல உங்களால். ஒரு மாதிரி நின்று அதுலேயே ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டு குக் பண்ணிட்டுருக்கீங்க. டைம் போயிட்டே இருக்கு. ஒரு ஆஃப்டர்நூன் கூட வந்துருக்கும் போல. பட் குக் பண்ணி முடிச்ச பாடே இல்லை. பிகாஸ் ஸ்பீடாக குக் பண்ணால் ஒரு ½ அன் ஹவர்லேயே முடிச்சிடலாம். உங்களால் முடியல. உட்காந்து கொஞ்சம் நேரம் எழுந்து அந்த மாதிரி தான் பண்ணிருக்கீங்க. இது கடையில் உங்கள் கை வர வலிக்குது, அங்கங்கே கீறிக்கிறிச்ச கை வர வலிக்குது. கொஞ்சம் ஆஃப்டர்நூன் சமைச்சிட்டு ரூமுக்கு வர வி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். வி பார்க்குறீங்க, இன்னும் கூட அவனுக்கு போதை தெரியல. அப்படி இருக்கு. அவன் புது
புதுசா குடிக்கிறான், அதுவும் நைட்டு ஓவரா குடிச்சிட்டுப்பான். அதனால அவனுக்கு இவ்வளோ எஃபெக்ட். போதையிலிருந்து அவனால வெளியே வரவே முடியல. இந்த மாதிரி கேராவே இருக்கு. திரும்பி திரும்பி படுத்துட்டு இருக்கான். நீங்க விய பார்க்கவே இல்லை. ரெஸ்ட் ரூம் போயிட்டு குளிச்சு கிளம்பிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அவனுக்கு ஃபோன் வருது ஜிம்மிட்டு இருந்து. நீங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிருக்கீங்க, லிசன் பண்றீங்க அவனுக்கு கால் வருதுன்னு. லைட்டே எட்டி பார்க்குறீங்க எழுந்துக்கிறானா இல்லையா அப்படி. பட் வி அதுக்கும் அசரவே இல்லை. மாத்திரை திரும்பி திரும்பி படுத்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஜமான் உங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்கள் டெஸ்டிங் பண்ணிருக்கீங்க. வி கொடுத்த பைட் மார்க் அவ்வளோ இருக்குது உங்கள் உடம்பு ஃபுல்லாக. அவனோட லவ்வை உங்கள்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பான். உங்கள் பாடி ஃபுல்லாக கை வச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஜமான் கிட்ட இருந்து கால் வருது. உங்கள் ஜஸ்ட் கிட்ட வரைக்கும் கவர் பண்ணிட்டு குடுன்னு ஓடி வந்து உங்கள் மொபைல் எடுத்து ஹலோ வயன் சொல்லுங்கம்மா. வி ஓகேவா? நீங்கள் விய பார்க்குறீங்க. நைட்டு ஏதாவது சண்டை போட்டேன்னா உங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உனக்கு சொல்ல முடியலன்னா ஓகே தான், அதனால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. சரி, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் ஆஃபீஸில் இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீக்கு கால் பண்ணாலும் எடுக்கலை. வீட்டை ஃபோன் கொடுக்குறியா? நீங்கள் வெறும் டவலோடு இருக்கீங்க. வயன் லைனில் தானே இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன், நான் கொடுக்குறேன். ஏன் நீ ஆஃபீஸில் இருக்கியா? இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன். சரி ஓகே, நான் கூப்பிட்றேன். நீ மொபைல் அவன்கிட்ட கொடு. அவன் கட் பண்ண. நீங்கள் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் அவனை எழுப்ப தலை வலிக்குது அவனுக்கு பயங்கரமா. கிருன்னு சுற்றுது. அத்தோடவே எழுந்து உட்காரான். சுமன் லைனில் உங்கள்கிட்ட அவன் பேசவே இல்லை. மொபைலை வாங்கிட்டு பெட்லேருந்து எழுந்து திரும்பி பால்கனிக்கு போயிட்டான். மாமா எப்படி நார்மலாக ரியாக்ட் பண்ணதுன்னா நைட்டு நடந்தது எதுவுமே அதுக்கு ஞாபகம் இல்லை. எப்பவுமே அது நம்மள்ட்ட கோவமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நம்மள்ட்ட ரியாக்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு நீங்கள் விய பார்த்துட்டு இருக்க. வி சொல்கிறா, இத்தனை வாட்டி நான் கால் பண்ணுறது எதுக்கு எடுக்க மாட்டேன்ற. ஜமான் எதுக்கும் கால் பண்ணாத சொல்ல. இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, மறந்துட்டியா? உனக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வேற அங்க வர வேணான்னு சொல்லிட்டு என்ன இந்த பிரான்ச்சுக்கு அனுப்புனேன். ஒரு 2 டேஸா இது ஏன் இங்க வரேன்னு எனக்கே தெரியல. பாரு, என்னால இதெல்லாம் ரவுண்ட் பண்ண முடியாது. மீனா நம்ம 2 பேரும் இந்த ஆபீஸ்க்கு வரவே கூடாது, சைலண்டா இதை மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் ஏன் இங்க அனுப்புனேன்? இப்ப நான் இங்க வந்தேன்னா நம்மளோட பிரான்ச் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல. ஜமான் எனக்கு தலை வலிக்குதுடா. என்ன உனக்கு பிரச்சனை? என்னையே இந்த பிரான்ச்சுக்கு அனுப்புனேன்னு நான் உனக்கு கேட்குறேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நம்ம சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சோம். எப்போ நீ அங்கதான் இருந்தாகணும். சரி ஓகே, நான் அங்கதான் இருந்தாகணும். ஓகே, நான் இங்கே இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீட்டிங் இருக்கு, மறந்துட்டியா? மறக்கல, கொஞ்சம் தலைவலி அப்படின்னு தலையை பிடிச்சிட்டு இருக்கான். கண்ணு முன்னு தெரியாம குடிச்சா அப்படித்தான் தான் ஆகும். நீ குடிக்காத மாதிரி பேசாத ஜமான். நான் குடிப்பான்டா, அதனாலதான் எனக்கு உனக்கு ஏன் இந்த தலைவலின்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. சரிடா, என்ன பிரச்சனை? இவ்வளவு சொல்றேன், இந்த பிரச்சனைன்னு கேக்குறேன். மீட்டிங் தானே, சரி வந்துட்டேன். என்னதான் இவ்வளவு அசால்ட்டா சொல்றேன், உனக்காக அத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிடா, நான் வரேன் தானே சொல்றேன். வரேன், கொஞ்சம் தலை வலிக்குது, கொஞ்ச நேரம் தூங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் வரேன். ஒன்றும் படுக்க தேவையில்ல. லெமன் டீ ஏதாவது இருந்தா குடி, அப்படி இல்லைன்னா அங்க ஒரு சூப் அப்படின்னு சொல்லிட்டுருங்க. மாமா லெமன் டீ அப்படின்னு வயன் கொண்டு வந்து நீட்டு. சிம்மனுக்கு இது கேட்குது, சைலண்டா இருக்கான். ஃபீ எதுவுமே பேசல. வயன் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டான். சொல்ல வரத்துக்குள்ள உன் பொண்டாட்டி எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாளே, நல்ல பொண்டாட்டி தான் தான் உனக்கு. சரி பார்த்தா பொறாமையா இருக்குடா, முடிஞ்சாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஜமான் சரி, எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆஃபீஸ்க்கு டி ½ போடலன்னு வச்சுக்கேன். நான் இந்த பிரான்ச்ல இருந்து கிளம்பி நான் அங்கே போயிடுவேன். அங்கிருந்து வெளில வர வேண்டாம், நீ அங்கேயே இரு, நான் அந்த ஆஃபீஸ்க்கு போய்க்கிறேன். சரி, நான் இங்கே ஏன் வந்தேன் அதுக்கான ரீசன் எனக்கு நைட் சொல்கிறேன். ரீசன் என்னன்னு நீ அங்கதான் இருக்க நான் சொல்ற வரைக்கும் அப்படின்னு வி காலை கட் பண்ணியாச்சு. இவன் பெரியவன் தான் போயிட்டான். அதனாலதான் இவன் பேச்செல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. தயாங்கா அப்படிங்கிற மாதிரி கடுப்புல இருக்க. மேனேஜர் சார், இன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்த அப்ளிகேஷன். இன்டர்வியூ? எஸ் சார். இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஒரு இன்டர்வியூ இல்ல, இவங்க பேரு அப்படின்னு அவன் பேரு சொல்ல வேற. ஜெமி அதெல்லாம் வலிக்குது, ஷார்ட்டா சொல்லி எதுவா இருந்தாலும். இவங்கெல்லாம் ஆட் பார்த்து வந்திருக்காங்க சார், அதனால இவங்களை தனியா வச்சிருக்கோம். இது கிம் சார் அனுப்புனாரு, அதனால இவங்க வந்திருக்காங்க. நீங்க ஏதாவது கொஸ்டின் பண்ணுமா இவங்க கிட்ட? நீ ஓகே பண்ணிட்டல? எஸ் சார், எல்லாரும் ஓகே தான். அண்ட்
கெம்சார் ஒரு பொண்ணு அனுப்புனாங்க, அவங்கள மட்டும் இன்டர்வியூ பண்ணல. தயங்க அனுப்புனானா? எஸ் சார். சரி ஓகே, இன்டர்வியூலாம் வேண்டாம், அவங்களே ஓகே பண்ணிக்கோ. அந்த மேனேஜரும் ரியாவோட அப்ளிகேஷனை எடுத்து உள்ள வைக்கிறாரு. ஜெர்மன் பார்க்கல இங்க வரது ரியா தான் அவனுக்கு தெரியாதா. ஸோ அவனும் நார்மலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். எங்க போயிட்டு குளிக்கிறான். நைட்டு குளிச்சுட்டு வந்தான். அது அவனுக்கு நல்லா தெரியுதா. குளிச்சுட்டு இருக்க அவனுக்கு ஒரு மாதிரி பாடிலாம் பெயினா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா. எனக்கும் இல்லாம எனக்கே நம்மளுக்கு டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்னு உடம்பெல்லாம் முறிக்கிறான். ஏன் அவனுக்கு அப்படி டயர்டா இருக்குன்னு அவனுக்கே தெரியல. அவன் குளிச்சுட்டு டவலோட வெளில வரான். நீங்க மிரர் முன்னாடி நின்றுருக்கீங்க, ரெடி இருக்கீங்க. உங்கள்கிட்ட பேசவே இல்லை, உங்களை பார்க்கவும் கிடையாது. அவன் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான். ஆஃபீஸ்க்கு ரெடியாக அவனுக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகணும். ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க நீங்க அவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அவன் உங்களை கண்டுக்கவே இல்லை. கோட் போட்டுட்டு மிரர்கிட்ட போக உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. அவன் உங்களுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை, உங்களை பார்க்க கூட கிடையாதா. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். என்ன நேற்று எதுக்கு குடிச்சிட்டு வந்தீங்க? மிரர் நான் நின்று ஏரை சரி பண்ணிருக்கான். உங்கள்கிட்ட தானே கேட்குறேன், எதுக்கு குடிச்சிட்டு வந்தீங்கன்னு. அவன் மிரர்லேயே உங்களை பார்த்து எதுக்கு ரீசன் சொல்லி ஆகணுமா? இப்போது போதையில் இருக்கீங்களா என்ன? அவன் திரும்பி உங்களை பார்க்குறான். நேற்று தான் கந்தபடி வளர்ந்தீங்க, இப்பயாச்சும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தேன். இப்பயும் கண்ணாப்பண்ணான்னு பேசுறீங்களா? ஏய், நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலாடி. சரி, எதுக்கு குடிச்சிங்க? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்னதான் வேணும்? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு, எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு. அப்பாக்கு அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அவன் உங்க கழுத்தை பிடிச்சிட்டான். இதுதான் என் பிரச்சனை, இதுதான் என் பிரச்சனை. கண்ணில் நான் இருக்கவே மாட்டேன்றேன், இதுதான் என் பிரச்சனை. இங்கே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, அவன் கழுத்தை ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டே இருக்கான். நீ தான் என் பிரச்சனை, நீ மட்டும் தான் என் பிரச்சனை. ஏன் குடிச்சேன்னு கேட்டல, உன்னால மட்டும் தாடி நான் குடித்தேன், உன்னால மட்டும் தான் நான் இருக்கிறதுக்கு ரீசனு நீ மட்டும் தான். நிறைய கொஸ்டின் பண்ணுறல, உன் வண்டியிலேருந்து இவ்வளோ கொஸ்டின் தோணுதில்ல என்கிட்ட கேட்கணும்னு. ஒரு ஓரத்தில் நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு திங்க் பண்ணுறியா? திங்க் பண்ணியிருந்தா இந்த கொஸ்டின்ல நீ என்கிட்ட கேட்டே இருக்க மாட்டேன். அப்படி சொல்லிட்டு அவங்க கழுத்தை விட்டுட்டான். ஒரு மாதிரி உங்களுக்கு கந்தெல்லாம் கலங்கிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்க பையன், நான் குடிச்சதுக்கு காரணம் நீ மட்டும்தான், நீ மட்டும்தான். அவன் அந்த ரூம்ல இருந்து வெளில போறான். நீங்க வேகமா முன்னாடி போயிட்டு நின்று, நானா? நீங்க குடிச்சதுக்கு நான் எப்படி காரணமாக்க முடியும்? உன்னாலதான் நான் கஷ்டப்படுறேன், உன்னாலதான் வேதனைப்படுறேன். அதெல்லாம் மறக்கணும்னா குடிச்சு தாண்டி ஆகணும். என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நான் அழகா ஹேண்டில் பண்ணிருவேன். பிஸ்னஸா இருக்கட்டும், லைஃபா இருக்கட்டும். பட் நீ எனக்கு டிஃபிகல்ட்டா இருக்க பையன். நீ எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய கம்பெனியா அசால்ட்டா மெயின்டைன் பண்றேன்னா உன்னால மட்டும்தான். எனக்கு தெரியல உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? எதுவுமே தெரியல. நான் பிளாங்கா இருக்க, ஒரு மாதிரி இதை சொன்ன ஆட்டாது, இதை சொன்ன ஆட்டு, எதுவுமே தெரியாம பிளாங்கா இருக்க. யோசிச்சு மண்டை ஒலிச்சு, அதனாலதான் குடிச்சான். புரியுதா? அதனாலதான் குடிச்சான். அவன் அங்கிருந்து போக நீங்க ஒரு மாதிரி அங்கேயே உட்காந்துக்கிட்டீங்க. இங்க ரித்திய சிக்கி கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பா இல்லையா? அதுல இருந்து பார்ப்போம். ரித்தி கார் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துருக்கான். சிக்கி டிரைவ் பண்ணிட்டே இருக்கான். ரித்தியோட கண்ணு சிக்கியோட கையில இருக்க ரிங்ல தான் போதும் இன்னுமே போட்டிருக்கான். அதை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கா. சிக்கி கிட்ட எதுவும் பேச ட்ரை பண்ணவே இல்லை. சிக்கி ட்ரை பண்ணிருக்கான். அவன் ஒரு கை கொண்டு வந்து அவங்க கையை பிடிக்கிறான். அவனுக்கு அந்த லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க கை அவன் பிடிக்கும் போது நீங்கள் சிக்கியை பார்க்குறீங்க. அவன் அவங்க கையை ஒரு மாதிரி க்ளோஸாக பிடிச்சிட்டு, சின்ன வயசுலலாம் இப்படி தானே என் கை பிடிச்சி சுற்றிட்டே இருப்பா அப்படிங்கிற மாதிரி திரும்பி உங்களை பார்க்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அவன் கையிலேருந்து பொறுமையாக கையை எடுக்க, சிக்கி சின்ன வயசுல இருந்தா என்னெல்லாம் பண்ணியிருப்பாளோ
அதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இவ்வளோ எப்படி நம்மளால கண்டுபிடிக்காம போயிட்டோம் அந்த மாதிரி தோணுது. அவன் சைலண்டாக ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கான். நெக்ஸ்ட்டு சிக்கியோட அம்மா கிட்ட, சிக்கி அவன் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு கார்லேருந்து கீழே இறங்க, அதுக்குள்ளே நீங்களும் கீழே இறங்குறீங்க. பேக் சீட்டில் பன்னி இருக்கான். சிக்கி பன்னியை தூக்க வரான். எங்க குருக நான் தூக்கிக்கிறேன். நான் எதுக்கு இருக்கேன் பார்க்கலாம். பன்னியை தூக்கிக்கிட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் அவனை பார்க்க அவங்க கை பிடிச்ச அவன் அம்மா கிட்டேயும் கூப்பிட்டு போயிட்டு எப்போ போல பன்னியை அவங்க அம்மா மேலே தானே விடுவான், அது போல் பன்னியை விடல. பன்னி அழகாக சம்மத்து குட்டியாட்டும் விளையாட ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு நீல் டவுன் பண்ண நீங்கள் அமைதியாக நின்று கேட்க உங்கள் கை பிடிச்சு கிட்ட வா, அவன் பக்கத்தில் உட்கார சொல்கிறான். சரி சொல்லிட்டு அமைதியாக உட்கார அவங்க கையை ஒரு மாதிரி லோக் பண்ண மாதிரி ஒரு ஃபிங்கருக்குள்ளே அவன் ஃபிங்கர் விட்டு டைட்டாக பிடிச்சிக்கிறான். நீங்கள் சிக்கவை பார்த்துட்டுக்க ஜெய்கே அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஏதோ குழப்பம்மா யார்கிட்டையும் போய்ட்டு ஏதோ பண்ணி கடைசியில் எங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டிங்கள. நிறைய டைம் உங்ககிட்ட வந்து நான் அழுதுருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமா. ரியாவை பார்த்துக்கோ, ரியா தான் உனக்கு பேர், அவளை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அவளுக்கு தான் இந்த ரிங்கு கொடுக்கணும், உனக்கும் அவளை தான் பிடிக்கும். சின்ன வயசுல நீ அவ கூட தான் விளையாடுனேன்னு ரியா 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 ரியான்னு நீங்கள் அவள் பேர் சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு கல்யாணம் ரித்திக் கூட நடந்து வந்தது. எனக்கு அப்போ புரியல. உங்ககிட்ட வந்து நிறைய டைம் சண்டை போட்டிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன், கத்திருக்கேன், அழுதுருக்கேன். ரியா கூட இருக்க சொல்லிட்டு என்னைய ரித்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க. அவளுக்கு என்ன பிடிக்கல, எனக்குமே அவளை பிடிக்கல. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நிறைய டைம் அவங்கள்ட்ட கேட்டு கத்திருக்கேன். பட் இப்போ புரியுதுமா, ஃபஸ்ட்டு தப்பாக நீங்கள் புரிஞ்சுருந்துருக்கீங்க, தப்பை சரி பண்ணிட்டீங்கல்ல அப்படி சொல்லிட்டு உங்கள் கையோடு அவன் கையை எடுத்து அவன் செஸ்ஸில் வச்சுக்கிறான். நீங்கள் திரும்பி செக்கவை பார்க்குறீங்க. ரித்திங்கிறத ரியா அப்படின்னு இந்த லூஸு மாற்றி பேர் சொல்லிடுச்சு. இல்லைன்னா எல்லாமே கரெக்டாக போயிருக்கோம். எனக்கு ரித்தி தான் நீங்களும் முடிவு பண்ணதுக்கப்புறம் நீன் சான்ஸ் இருக்கு என்ன யூஸ் அப்படின்னு டைட்டாக உங்ககிட்ட உங்களுக்கு க்ளோஸாக வந்து ஹக் பண்ண மாதிரி ஒரு மாதிரி உங்களை பிடிக்கிறான். நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. மாமா கொஞ்சம் இமோஷ்னல் ஆகுது போல அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக டைட்டாக வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். மாமா ஃபீல் பண்ணுறியா? இல்லை, இதுக்கு முன்னாடி நானும் ஃபீல் பண்ணியிருப்பேன், இப்போ இல்லடி அப்படின்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் தலையாட்டுங்க. அவன் எழுந்து போலமா ஒரு ஸ்மைலோட கேட்குறான். சிக்கி சிரிக்கும் போது அவ்வளோ அழகா இருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய் உன்னதாண்டி புள்ளமா. ஜிக்கி போயிட்டு பன்னி பையனை தூக்கிக்க. நீங்கள் சைலண்ட்டாக எழுந்து நிற்கிறீங்க. உங்ககிட்ட வந்த உங்கள் கையை அக்கைன்னு பிடிச்ச ஜெய்கே பன்னி எப்படி தூக்கிட்டு இருக்கானோ சரி அத்தையும் போல உங்களை தூக்குறான். என்ன பண்ணுற மாமா, மாமா என்ன பண்ணுற அப்படி கேட்டுகிட்டே இருக்க உங்கள் 2 பேரும் தூக்கிக்கிறான். என்னாச்சு உனக்கு? மாமா இறக்கி விட்டு மாமா எல்லாத்த பார்க்க போகிறாங்க மாமா. எனக்கு என்னன்னு தெரில, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காண்டி. சரி மாமா சரி இறக்கி விட்டு உட்காந்துருந்த என்னடி உனக்கு? வா. நான் என்ன குழந்தையா? எனக்கு நீ தான் குழந்தை. வா. நீங்கள் ஒரு மாதிரி ஜெய்கவும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜம்மன் உங்களை பார்க்குற மாதிரி தான் ஜெய்கவும் பார்க்குறான் போல அப்படி தோணுது. நெக்ஸ்ட்டு கார்கிட்ட இதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு போய்க்கிறேன், கேர்ஃபுல்லாக டேக் கேர், கொண்டு போய் அவனை விட்டுரு அப்படின்னு ஜெய்கேவை பார்க்க. ஜெய்கே சாப்பிட்டியா? ரியா சொல்லியிருக்கா அந்த பொம்பளை வீட்டில் குக் பண்ண மாட்டாளாம். அப்புறம் எப்படி நீ சாப்பிட்டா? அது நாங்கள் வெளில சாப்பிட்டுப்போம். சரிவா சாப்பிட்லாம். நீ பனிக்கு மட்டும் கொடுத்துருமாம்மா. பாப்பலாம் உங்களை இழுத்துட்டு போகிறான். ஜெய்கேவை பார்த்துட்டே இருக்கீங்க. ஹாப்பியாக இருக்கானா? எதுக்கு இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கான் அப்படி தோணுது. நெக்ஸ்ட்டு ஹோட்டலில் போயிட்டு அந்த கார் ஸ்டாப் ஆகுது. ஜெய்கே இறங்கிட்டு பன்னியை தூக்கி வச்சுக்கிட்டு இறங்கு. இது பார்த்த பெரிய ஹோட்டல் மாதிரி தெரியுது. இருக்கட்டும் இறங்கு. இல்லை மாமா. இறங்குடி. உங்கள் கையை பிடிச்ச அவன் கீழே இருக்க நீங்களும் பொறுமையாக இறங்குறீங்க. அந்த ஹோட்டலை பார்த்துட்டு ஏய் என்ன? இல்லை நான் எங்கெல்லாம் வந்ததே இல்லை. சரி இதுக்கப்புறம் வரலாம். நீங்கள் ஜிகே பார்த்துட்டுக்க. அவன் வா. ஜிகே உங்களுக்கு கை நீட்டான். அவன் கையை பிடிக்க சொல்லி
என்ன மாமா? ம், பொறுமையா அவன் கையில் கொண்டு போயிட்டு உங்கள் கையை வைக்க, ஹேய் ரித்தி, நீங்க ஜிகே பனி சொல்லிட்டு எல்லாரும் பார்க்க அங்க வந்திருக்கிறது ரியா. ஜிகே கையிலிருந்து டக்குன்னு கை எடுத்துட்டீங்க. ஜிகே திரும்பி இப்போ உங்களை பாக்குறான். எங்க என்ன பண்றீங்க? இல்ல மாமா சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு. வேற எதுக்கும் வரலக்கா, சாப்பிட்டு. ஏய் ஏய் ஏய், எதுக்கு இப்படி பதட்டமாக்குற ரித்தி? ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு சும்மா சாப்பிட்டு. சரி, அதில் என்ன தப்பு இருக்கு? உனக்கு கோவம் வரலையா? ரித்தி, எனக்கு ஏன் கோவம் வரப்போகுது? அது இல்லைக்கா, நான் மாமா கூட அது கூட வந்ததுனால உனக்கு கோவம் இல்லையா? ஜெகி ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். ரியா, ஏய் எனக்கு ஏன் கோவம் பொறுப்புது? சரி, எனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு, நான் வரேன் அப்படின்னு ஜேகேக்கு ஒரு பாய் சொல்லிட்டு ரியாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறீங்க. ஏய் ஏய் நில்லடி. ஜேகே வந்து உங்க கையை பிடிக்கிறான். என்னாச்சு? சாப்பிட்ட தானடி வந்திருக்கோம். அதான் சொல்லி காலேஜ் சாப்பிட்ட உடனே நானே கூட்டு போறேன். இல்ல நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. நாங்க சாப்பிட்டு கிளம்புதுமா? ரித்தி, நீ சாப்பிட்டாம எப்படின்னா? வா, கொஞ்சமாச்சும் சாப்பிடு. இல்லம்மாப்பா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரி, நான் வந்து விட்டு வரேன், வா. ரியா ரித்தியை பார்க்க, சரி நீங்க ஃபேமிலியா இருந்திருக்கீங்க, நான் வந்து உங்க 3 பேரை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, தப்பான டைம்ல வந்துட்டோமோ அந்த மாதிரி. ரித்தி ரியா கை பிடிச்சிட்டு, எங்க போற? வீட்டுக்கு. மார்னிங் எங்க போயிட்டு வந்தா? காலையில் சொல்லவே இல்லை. எனக்கு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ இருக்குன்னு நான் கூட சொன்னேன் நைட்டு. வீமம்மா சொல்லிச்சேன்னு. சரி, நீங்கள் சாப்பிட்டு போங்க, நான் கிளம்புறேன். நிறையா கிளம்ப. ரித்தி கையை பிடிச்சிக்கிட்டா. என்னடி? வா சாப்பிட்டு போகலாம். இல்லை, நீங்கள் 3 பேரை போய் சாப்பிடுங்க அப்படின்னு ரியா கிளம்ப. ரித்தி விட மாட்டேன்றா. ஜிக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவனுக்கு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிடும். ரியா இருக்கிறதுனால ஒரு மாதிரி தான் இருக்கு, பட் நோ சொல்லவும் முடியல. நெக்ஸ்ட்டு எல்லாரும் உள்ளே இருக்கீங்க. ஜேகேக்கு நிறைய தோணி இருக்கும். என்னென்னா, சாப்பிடும்போது ஏதாவது பேசலாம். சின்ன வயசில் நிறைய பேரும் சாப்பிட்டோம் விளையாடி அந்த மாதிரி இருக்கு இல்லையா? கியூட் மூமெண்ட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசில் உங்கள் கூட விளையாடுறது ஜமான், அந்த மாதிரி தான் நீங்கள் திங்க் பண்ணிருக்கீங்க. அது ஜிக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது ஜமான் இல்லை, நான் தான் சொல்லான்னு அவன் எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டேன். தனியாக உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறான், பட் முடியல. ஜேகே பன்னி ஒரு சேரில் உட்காந்துருக்காங்க. ரித்திரியா ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. சரி, இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது போல அப்படிங்கிற மாதிரி அவனுக்கா தோணுதா. ரொம்ப சைலண்டாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க எல்லாருமே. இங்கே பன்னி பையன்தான் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான். ஐஸ்கிரீம்லேருந்து சாக்லேட் வரைக்கும் எல்லாமே. அந்த ஹோட்டலில் எல்லா ஃபுட் ஐட்டமும் இருக்கு, ஒரே வெரைட்டியா. அப்படி பன்னி நிறைய சாக்லேட் அண்ட் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்றான். நீங்க நோ சொன்னா கூட அவன் கேட்க மாட்டேன்டான். இதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் வந்திருப்பீங்க, சொன்னா கூட கேட்க மாட்டேன்டான். ஜேகே இருக்கிறதுனால அவனை அடிக்க கூட முடியாதா? எங்க 2 பேரும் சைலண்டா இருக்கீங்க. அண்ட் கொஞ்ச நேரம் சாப்பிடலாம் முடிச்சுட்டு ஜேகே பன்னிக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு பில்லெல்லாம் பே பண்ணிட்டு வெளில வர. ரித்தி சைலண்டா இருக்கா. ஸோ ரியா மைண்டை டைவர்ட் பண்ணோன்னு நைட்டு ஜிமன் கூட இருக்கும்போது பன்னி என்னென்னலாம் பண்ணியிருப்பானோ அது எல்லாத்தையும் நான் சொல்லும் போது உனக்குமே ஒரு டவுட் இருந்திருக்கும் தானே? நான் ஜேகே மாமா கூட இருக்கும் போதெல்லாம் பன்னி இப்படி தான் பண்ணும், நீ ஜிமன் மாமா கூட போகும்போது இப்படி தான் பண்ணியிருக்கான்ல. அவன் 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. எங்க ஜேகே பன்னியை தூக்கிட்டு வெளில வர. 2 பேரும் நின்றுக்கீங்க. அவன் கையில் நிறைய சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். நீங்கள் 2 பேரும் ஜேகே பார்த்துட்டு இருக்க. ஜேகே உங்கள் 2 பேர் முன்னாடியும் நேற்று சாக்லேட்டை எடுத்துக்கோங்க. ரியா பார்க்குறா. ஃபுல்லாமே அவளுக்கு பிடிச்ச சாக்லேட்டு. அது ஜேகேக்கு தெரியும் ரியாவுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு. அண்ட் ஒரே ஒரு சாக்லேட்டு ரித்திக்கு பிடிச்சது, அது ரித்திக்கு பிடிக்கும்னு ரியாவுக்குமே தெரியும். ரியா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமா அமைதியாக இருக்கா. அவ்வளோ சாக்லேட்டு ரித்திக்கு பிடிச்சதான் வாங்கிட்டு வந்திருக்கான். சாரி, ரியாவுக்கு பிடிச்சதான் வாங்கிட்டு வந்திருக்கான். ரித்திக்கு பிடிச்சது 1 மட்டும்தான் இருக்கு. ரியா இப்போ இதை எடுக்கலாமா வேணாமா அப்படி இருக்கு. ரியா திரும்பி ரித்தியை பார்க்க. ரித்திக்கு மீது ஒரு மாதிரி இருக்கு, விட்டா அழுதுருவா போல. ஜேகே கையை பார்த்துட்டே அமைதியாக இருக்க. ஜேகே லைட்டாக ஒரு ஸ்மைலோட ரித்தியை பார்த்துட்டே, எவ்வளோ சாக்லேட்டில் உனக்கு பிடிச்ச சாக்லேட் நீ எடுத்தன்னு வச்சுக்கேன், இன்னுமே என்னை மறக்கலன்னு அர்த்தம். நான் உன் மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல குட்டி உண்டு ஞாபகம் இருக்குன்னு அர்த்தம்.
ப்ளீஸ் ரித்தி எடுத்துரு அப்படின்னு ரித்தியை பார்த்துட்டே இருக்கான். ரியா இல்லை மாமா, எனக்கு இன்னைக்கு சாக்லேட் சாப்பிட்ற மூடு இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட கொடுக்குறீங்க, நீங்கள் அவள்கிட்ட கொடுத்துருங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு அவள் பேச ஜேகே அவளை கண்டுக்கவே இல்லை. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி நம்ம கஷ்டப்படுறோம், நான் அக்கா எடுக்க மாட்டேன் போல அப்படி திங்க் பண்ணிட்டு ரித்தி, நம்மளுக்கு பிடிச்ச சாக்லேட் தான் ஒன்று இருக்கேன், எப்படி தப்பி தவறியும் ஒன்று மட்டும் நம்மளுக்குன்னு வந்திருக்கு போல அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சதை எடுக்க அவ்வளோதான். ஜேகே வயிற்றுக்குள்ள ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு சின்ன நம்பிக்கை. ரித்திக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திடலாம் அப்படி எல்லாத்தையும் சொன்னா ரித்தி நம்மளை பற்றி புரிஞ்சுக்கோல அப்படி தோணுது. ஒரு ஸ்மைலோட ரித்தியை பார்த்துட்டே இருக்கான். ரித்தி எடுத்துக்கோ. இல்லை ரித்தி, மாமா உனக்காக வாங்கிட்டு வந்தது, உனக்கு இந்த சாக்லேட் பிடிக்கும்னு எனக்குமே தெரியும், எடுத்துக்கோ. ஒன்று ரியா எடுக்க ஜேகே எல்லாத்தையுமே அவகிட்டே கொடுத்துட்டான். நீ சாப்பிடுப்போம். இல்லை, நான் அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிட்றதில்ல. சரி உக்காந்து கொடு. சரி ரித்தி, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவள் அங்கேருந்து கிளம்ப நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. சரி காலேஜ் போகலாமா? பன்னி ரித்தி கிட்ட இருக்க சாக்லேட் வாங்க போகிறான். அம்மா சாப்பிட்டோம், அவனுக்கு வேறு வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே இப்போ போயிட்டு பன்னிக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்த. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரா நிறைய வாங்கிட்டு வரான். சின்ன வயசில் நீங்கள் என்னென்ன சாப்பிடுவீங்களோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரான். என்னது உனக்கு பிடிக்கும்? நீ ஒரு மாதிரி சிக்கவை பார்க்க எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உன் டேஸ்ட் மாறி இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாங்கிக்கோ. டேஸ்ட் மாறி இருக்காதா? என்ன பேசுகிற நீ? புடிடி, என்னன்னு பார்க்காம எடுத்து உங்கள் பேக்குள்ளே வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் அந்த காரு காலேஜில் போய் முடியுது. நீங்கள் இறங்கி போக ஜிகே இறங்கி வந்து உங்கள் கையை பிடிச்ச உங்ககிட்ட நிறைய பேசணுண்டி, நிறையா இருக்கு, உனக்கு நிறைய புரிய வைக்கணும். நீங்கள் ஜிகே கண்ணே பார்த்துட்டுக்க ஹக் பண்ண. ஈவினிங் காலேஜ் விட்டு உடனே எனக்கு கால் பண்ணு, நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன். இல்லை நானே வந்துடுவேன். நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? உங்களுக்கு நிறைய வேலை. நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன். மாமா, நான் வரதுல ஏதாவது உனக்கு டிஸ்டர்பன்ஸ்? இல்லை அப்படி சொல்லலை. நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன். போ. நீங்கள் நடந்து வரீங்க, வரக்குள்ளவே என்ன பேசணும், என்ன புரிய வைக்கணும்? ஒரு வேலை நம்மளை விட்டு போகிறேன்னு சொல்லுதா, அதுக்கு ரியாவை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு புரிய வைக்க ட்ரை பண்ண போதா, அதான் நம்மள 2 பேருக்கும் டிவைஸ் ஆயிடுச்சுல்ல. இதுக்கப்புறம் எதுக்கு நமக்கு புரிய வச்சா, எதுக்கு புரிய வைக்க போதும்? உங்கள் கையில் அவன் வாங்கி கொடுத்த அந்த ஒரு சாக்லேட் இருக்கு, ஒரு சின்னதா என்னை பற்றின தாட் இருக்குல்ல. எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்கு. அது எப்படின்னா ஜிமன் மாமா எப்படி பார்க்குதோ அது போல தான் நீங்களும் என்னை பார்க்குறீங்க. ஓகே, எப்போவுமே என்னால் ரியாக்காவா இருக்க முடியாதுல்ல. உங்கள் ஒய்ஃபாகவும் உங்கள் லவ்வராகவும் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு பொண்ணாகவும் உங்கள் ரியாவும் என்றைக்குமே என்னால் வர முடியாதுல்ல. அப்படி தான் உங்களுக்கே தோணுது. வேணாம், மாமா வாயால் ரியாவை தான் பிடிக்கும்னு சொல்லி அச்சோ நம்மளால் அதெல்லாம் கேட்க முடியாது. எப்படியாவது மாமாவை பார்க்காம அவாய்ட் பண்ணுமே. எப்படி 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 நீங்கள் இப்படி திங்க் பண்ணிருக்கீங்க? அவனை பார்க்கக்கூடாது, அவனை அவாய்ட் பண்ணணும் அப்படி. எங்கள் ஜேகே ஒவ்வொரு குஷியில் இருக்கான். அந்த சாக்லேட் எடுத்துட்டீங்க இல்லையா, அதில் ஒருத்தவங்க பெருசாயிட்டாங்க தான், அவங்க டேஸ்ட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு சேம் அதே போல் இருக்கீங்களா, இல்லை வளர வளர சேஞ்ச் ஆகிட்டீங்களா அப்படி செக் பண்ண தான் அந்த சாக்லேட்டை வச்சுருப்பான். அப்போ நீங்கள் எடுத்தது சின்ன வயசில் அவன் வாங்கி கொடுத்து அவன் பழகி விட்ட அந்த சாக்லேட் தான். அது ஜேகேக்கு பிடிக்கும், நெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். அவன் மைண்டுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டை வாங்கிட்டு போயிட்டு ரியா கிட்ட ஒரு வாட்டி நீட்டி இருப்பான். இன்னும்மா இதெல்லாம் உனக்கு பிடிக்கும்ல, எதுவா உனக்கு பிடிக்கும் சாப்பிட்டு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதா? ரியா, இது எனக்கு பிடிச்ச சாக்லேட்டு உனக்கா? சரி ஓகே, உனக்காக வேணாலும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ரியா ஒன்று எடுக்கிறா. ரியா மறந்துட்டியா என்ன? சின்ன வயசுல நான் உனக்கு நிறைய வாங்கி கொடுப்பேனே எனக்கு பிடிச்ச சாக்லேட்டு, நீ அது ஒரு வாட்டி ஒரு பைட் பண்ணிட்டான் உனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறந்துட்டியா என்ன? மறந்துட்டேனா? எனக்கு தெரியலையே. அங்கே ஜேக்கோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போது ஜேகே அக்செப்ட் பண்ணியிருப்பான். என்னென்னா சின்ன வயசில் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, எப்படின்னா எல்லாமே பிடிச்ச வளர வளர அவங்க டேஸ்ட் மாறும் இல்லையா. ஸோ அது போல் ரியாவுக்கு மாறி இருக்கு அப்படி திங்க் பண்ணியிருப்பான். அண்ட் டேஸ்ட் மாறல, ஆளே மாறி இருக்கு இப்போ தெரியுது. அண்ட் இப்போ வரைக்கும்
அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் ரித்தி இருக்கா. இப்போ புரியுது அவனுக்கு. இதெல்லாம் ஏன் தெரியல, அவனுக்கு ஒரு மாதிரி குஷியா இருக்கு. நெக்ஸ்ட் பனியை கூட்டு வந்து டீக்கர்ல விட்டுட்டு திட்ட ஆஃபீஸ் போறான். பரபரப்பா வேலை பார்க்குறான். விஏக்கு என்னன்னு தெரியல, என்ன சார் இப்படி வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஜிகேவை பார்த்துட்டே இருக்கான். என்ன பார்த்துட்டே இருக்க, இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஏதாவது இருந்தா இப்பயே சொல்லு. ஈவினிங் 4 o'clock நான் எல்லாத்தையும் முடிச்சிடறேன். 4 o'clock இல்லையா? ஆமா ஓகே சார் அப்படி சொல்லிட்டு மீட்டிங் ஷெட்யூல் எல்லாம் சேஞ்ச் பண்றான். 4 o'clock மீட்டிங் முடியுது. வாட்டர் ஃபைல்ஸ்லாம் கேட்குறான். நெக்ஸ்ட் அதெல்லாம் கொண்டு வராங்க. வேகமா வேலை பார்க்குறான். ஈவினிங் 4 o'clock உங்ககிட்ட பேசணும்னு 4 மணிக்குள்ள அவன் ஃப்ரீ ஆயிடணும். அதனால வேகமா வேலை பார்த்துட்டு மணி 4 o'clock ஆயிடுச்சு. உங்க காலேஜ் கிட்ட இருக்கான். எங்க ரித்தி எப்படியாவது ஜேகேவை அவாய்ட் பண்ணும் அப்படித்தானே திங்க் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சு, வெளில வரவே தோணல. அவ காலேஜ்குள்ள இருக்க. ஜேகே கிட்ட இருந்து டெக்ஸ், எல்லாரும் வராங்க வெளியே, நீ என்ன ஒண்ணு காணும், உனக்கு ஒண்ணும் முடியலையா, நான் வெளில தான் இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமா வா அப்படி வந்திருக்க. தெரிஞ்சிருச்சு அவளுக்கு மாமா வெளில தான் இருக்கு அப்படின்னு. ஸோ இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்குன்னு ஜேகேக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு நீங்க கிளம்புங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இம்பார்ட்டன்ட் கிளாஸா அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டான். உங்களுக்காக எல்லா வேலையும் அவசரமா பண்ணிட்டு வந்திருப்பான். சரி படிக்கிறான்ல ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி, சரி முடிச்சுட்டு வா நான் வெயிட் பண்றேன் அப்படி ரிட்டன் டெக்ஸ்ட் பண்றான். ரித்திக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கிளாஸ்குள்ள இருக்க. நீ இன்னும் கிளம்பலையா? இல்ல சார். சார் எனக்கு கிளாஸ் இருக்கு, இம்பார்ட்டன்ட் கிளாஸ். உனக்கா? ஆமா சார். ரித்தி என்ன விளையாடுறியா? நீ டாப் 1 ஸ்டூடெண்ட், உனக்கு எதுக்கு? இல்ல சார், நானும் விருப்பப்பட்டதை ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். உனக்கு அந்த கிளாஸ்லாம் அவசியமே இல்லை ரித்தி. இல்ல சார், அதாவது தெரிஞ்சுக்கலாம்ல அதனால. அவனும் ஒரு மாதிரி முடிச்சுட்டு சரி போ அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விடுறான். பிகாஸ் நீங்க நல்லா படிக்கிற பொண்ணு, உங்களுக்கு அந்த கிளாஸ்லாம் தேவையே இல்லை, நீங்க இவ்வளோ சொல்ல சரி போ படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டான். இங்க ஜேகே வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஒரு 2 hours, ஒரு 6:30 போல எல்லாரும் வெளியே வராங்க. கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அவனுக்கு தெரியுது ஜேகே உன் அம்மா ஏன் தான் இப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி பன்னி கிட்ட சொல்ல, பன்னி சிரிக்கிறான். அப்பா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். எப்பவுமே உங்ககிட்ட நான் கோவப்படவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பன்னிக்கு கிஸ் பண்றான். எல்லாரும் வெளில வராங்க. இப்போ காலேஜ்ல இருந்தா ஜேகே எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கான். ரித்தி வரலாம் அப்படி. அண்ட் இப்போ ரித்தி வெளியே வந்துதான் ஆகணும். வேற வழியே இல்லாம வெளில வர ஜேகே நின்று இருக்கான். அவளுக்குள்ள அவ்வளவு பத்துட்டோம். அதோடவே ஜேகே முன்னாடி அதை நின்றுட்டு இருக்கா. ஏய் ஏன் உன் மூஞ்சிலாம் இப்படி இருக்க? அது டயர்டா இருக்கு. டயர்டா அப்படிங்கிற மாதிரி உங்களே பார்க்குறான். வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்கணுமா? ஸ்டொமக் பெயின் வேறு. சரி 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 பப்பலாம். அவனுக்கு பீரியட்ஸ் ஞாபகம் வருது. நிறைய பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். டயர்டாக இருக்கா, வீட்டுக்கு போகணும்ல அப்படின்னு அவனுக்கே தோணுது. சரி எதுவும் பேசல. அவ்வளோ ஈகராக வந்திருப்பான். பட் முடியல இல்லையா, ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் ஓகே நாளைக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டான். காரில் உட்காந்துருக்கீங்க, எதுவும் பேசிட்டு கூடாது, ஐயாவை பற்றி எடுத்துடக்கூடாது எல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுது. அமைதியாக உட்காந்துட்டு இருக்கேன். ஜேகே ஃபீவர் அதை தடிக்குதா அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃபோர்ஹெட் நெக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். இல்லை மாமா, மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, ஏதோ அழுத மாதிரி. நல்லா அழுதுருப்பீங்க. இல்லை ஒரு மாதிரி டயர்டாக இருக்குல்ல, மேபி அதனால கூட இருக்கும். ரொம்ப ஸ்டமக் வலிக்குதாடி? சரி நான் உங்ககிட்ட நேற்றே வாங்கிட்டு கொடுக்கணும்னு என்னால் கொடுக்க முடியல. ஒரு நிமிஷம். அவன் டேப்லெட்லாம் வாங்கி வச்சுருக்கான், எடுத்து உங்ககிட்ட நீட்டான். போட்டுக்கோ. இல்லை வீட்டில் போட்டுக்கோ. அந்த டேப்லெட் வாங்கிக்கிறீங்க, டேப்லெட் போட்டு நல்லா தூங்கி எழுதுனா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். உனக்கு ஓகேன்னா கால் பண்ண, அப்போ பேசலாம். உங்ககிட்ட நிறைய பேசணும்னு சொன்னேன்ல, பேசலாம். இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ தூங்க. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு கார் ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வெளில நிற்கிட்டான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கார் டோர் ஓப்பன் பண்ண ஜேகே லேட்டாக ஓப்பன் பண்ணி உங்கள் பக்கம் இருக்க காரை க்ளோஸ் பண்ணுறான். நீங்கள் ஜேகே பார்க்க ஜேகே அவங்க ஃபேஸுக்கு பண்ணி கிஸ் பண்ணுறான். ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டீங்க. ஜேகேவை கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இருக்க. உங்கள் லிப்ஸை விட்டுட்டு நாளைக்கு வரைக்கும் தாங்கணும்ல, அதான் உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணுறான். இது எதுக்குன்னா நான் எப்போவுமே உன் கூடவே இருப்பேன்னு ஃபீல் பண்ண வைக்கும். உங்கள் சீக்கில் கிஸ் பண்ணுறான். இது எதுக்குன்னா உனக்கு பெயின் இருக்கக்கூடாதுன்னு. உங்கள் இன்னொரு சீக்கில் கிஸ் பண்ண
இது எதுக்கு தெரியுமா? மார்னிங் நீ எனக்கு பிடிச்ச சாக்லேட் எடுத்தல, அதுக்கு கண்ணை சிமிட்டி சிமிட்டி அவனை பார்த்துட்டு இருக்க. இப்போ இங்க உங்க லிப்ஸ்ல ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு கிஸ் பண்ண போறேன் எனக்காக. ஓகே, உங்க லிப்ஸை வந்து மாதிரி சக் பண்ணி ஒரு ஃபீலோடு அவன் கிஸ் பண்ணிருக்கான். இந்த டைம் நீங்கள் காருக்குள்ளே உட்காந்துருக்கீங்க. உங்கள் காருக்கும் பின்னாடி ஒரு கார் நிற்கிது. அந்த காருக்குள்ள ஜம்மன் இருக்கான். அவன் வீட்டுக்கு வந்திருப்பான். யார் காரு பார்த்துருப்பான். அவங்க வீட்டு முன்னாடி யார் கார் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவனுக்கு தெரியுது அது ஜேகே காருன்னு. அவன் கொஞ்ச நேரம் சைலண்டாக இருக்க. அவன் தான் இந்த டைம் உங்களை கிஸ் பண்ணுறான் இல்லையா, பார்த்துட்டே இருக்கான். அவன் காருக்குள்ளே இருந்தா அவங்க ரெண்டு பேரோட இது லிப்ஸு எல்லாம் அட்டாச் ஆகுது. அவனுக்கு கிளியராக தெரியல, பட் ஷாடோ மாதிரி தெரியுது. அவனோட பார்வைக்கு ஜேகேவும் ரியாவும் ஒன்றா இருக்காங்க இல்லையா. இப்போ இது ஜேகே காரு, ஜேகே பக்கத்தில் இருக்கிறது ரியா. இப்போ ஜேகே கூட ரியா இருக்கா. 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஜமன் ஒரு மாதிரி கோவமா கடுப்பா வெறியாயிட்டான். ஏன் முன்னாடி, என் வீட்டு முன்னாடி என் பொண்டாட்டிய கிஸ் பண்ணுற ஈவலா ஸ்மைல் பண்ணுற ஜமன் அவனோட காரை ரிவேஸ் எடுக்கிறான். அது பிறகு நான் அவனை சும்மா விடுவேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ரிவேஸ் எடுத்து 6th கியர் போடுறான். ஒரு மாதிரி கோவமாயிட்டான். பயங்கர கோவத்தில் இருக்கான். 6th கியர் போட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி உங்கள் காரை கொண்டு வந்து டொம்முன்னு இடிக்கிறான். ஜேகே காரு லைட்லாம் உறைஞ்சு போயிடுச்சு. அவன் காரு கண்ணாடியெல்லாம் துண்டு துண்டா உள்ள கொட்டுது. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. 2 பேரும் போயிட்டு முன்னாடி முட்டிக்கிட்டீங்க. ஜேகேக்கெல்லாம் இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே புரியல. முன்னாடி பண்ணி இருந்திருப்பான். குழந்தை வந்து டொம்முனிக்கு விழுது ஒன்னு அழுதுட்டு இருக்கு. உங்களுக்கு முன்னாடி இருக்க டிரான்ஸ்போர்ட்ல முட்டிக்கிட்டு வண்டியில இருந்து ரத்தம் வருது. ஜேகே ரிதி நீ ஓகேல அப்படின்னு உங்களை பாக்குறா. தலையில இருந்து ரத்தம் வருது. நெக்ஸ்ட் பண்ணிய பாக்குறான். குழந்தை கீழே விழுந்து ஓன்னு அழுது. மாதிரி பயத்துல அழுது. இங்க ஜிம்மன் அக்கேன்னு அவன் காரை ரிவர்ஸ் எடுக்கிறான். ஜேகே திரும்பி யாரு காரு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பின்னாடி திரும்பி பார்க்க அகேன் ஜிம்மன் காரை கொண்டு வந்து டொமாலும் அகேன்னு முட்டை. இந்த வாட்டி ஜேகே ஒரு கையில உங்களையும் ஒரு கையில பொன்னியும் புடிச்சுக்கிட்டான். அவன் இடிச்சுக்கிட்டான். ஜேகேக்கு நல்லா இடிச்சுக்கிடுச்சு. இந்த வாட்டி உங்க 2 பேருக்கும் ஒன்னும் ஆகல. ஜேகேக்கு அடிபட்டுருச்சு. என்னாச்சு மாமா, இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஜேகேவை ஹக் பண்ண மாதிரி ஹோல்ட் பண்ணி அவன் கழுத்தை பிடிச்சிக்கிறீங்க. பன்னி ஒரு சைடு ஆயத்துல ஜேகேவோட கழுத்துல அவன் தலையை வச்சுட்டு இடத்துல அவன் கை கால ஷேக் ஆகுது. பன்னி ஒரு மாதிரி பிடிச்சிருக்க. ஜம்மன் அகெயின் ரிவர்ஸ் எடுத்து அகெயின் டம்மான்னு ஒரு முட்டுறான். ஜேகேவோட காரு முன்னாடி ஒரு 2 இன்ச்சுக்கு நகர்ந்து வந்துருச்சு. ஜேகே திரும்பி பாக்குறான். அது ஜிம்மன் காரு நல்லாவே தெரியுது. ஜேகே ரித்தி ஒண்ணு இல்ல கொஞ்ச நேரம் அமைதியார் ஒண்ணு இல்ல அப்படின்னு ரித்தி கையை எடுத்து விட்டுட்டு பன்னிய புடி ஆட்டோ ஓபன் பண்ணி கீழே இறங்குறான். எங்க ஜம்மன் ஜேகே கீழே இறங்கிட்டான் இல்லையா. சோ காரை முட்டதை விட்டுட்டு கார்ல இருந்து அவனும் கீழே இறங்குறான். ஒல்ல காந்துல 2 பேரும் முன்னாடி நின்றுட்டு இருக்கானுங்க. ஜேகே இவ்வளோ வேகமா போறான் கோபத்துல. இங்க ஒரு கார் ஓபன் பண்ணி ரித்தி சண்டை புதாது அப்படிங்கிற மாதிரி ரித்தி இறங்கி வண்டி தூக்கிக்கிட்டு ஜிம்மன் கிட்ட வரா. ஜிம்மன் ரித்தியை பார்த்த உடனே சைலண்ட் ஆயிட்டான். ரித்தியா இங்க ரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சைலண்டா பாக்குறான்.